ஆலயத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஒரு ஆச்சரியமான ஒரு மாயமான நதியை இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இது ஆலயத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. இது தானாக உருவான ஒரு நதி என்று சொன்னால் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு ஒரு நதிங்க. இது எதை குறிக்கிறது? மனிதனுடைய ஆசீர்வாதம் மனிதனுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் திருப்தியும். தண்ணீர் என்றால் அது திருப்தி சமாதானத்தை குறிக்கிறது. ஆக சமாதானம், திருப்தி, ஆசீர்வாதம் இதெல்லாம் எங்க இருக்குன்னா தேவனிடத்திலிருந்து வருகிறது, தேவனுடைய ஆலயத்திலிருந்து வருகிறது, தேவ பிரசன்னத்திலிருந்து வருகிறது. சங்கீதம் 36:8 கொஞ்சம் வாசிக்கலாமே. உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள். உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள். உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். பாத்தீங்களா? ஆலயத்திலிருந்து தேவ பிரசன்னத்திலிருந்து தேவனிடத்திலிருந்து தான் நம்ம திருப்தியும்